18 குடும்பம் தான் கட்சியை கட்டுப்படுத்தினா அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன திராவிட மாடல், வெங்காய மாடல்? திரும்ப திரும்ப இதுதானங்க. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்களா? நான் கேட்கறேன். இது ஒரு பேசுபடு பொருளே இல்லையா? அட்லீஸ்ட் இதை பத்தின ஒரு டிபேட் இருக்கு. அத்தனை பேரும் மந்திரி, அத்தனை பேர் மந்திரி புள்ளையும் மந்திரி இல்ல, அவன் எம்எல்ஏ எம்பி இல்ல இருக்காங்க, மாவட்ட செயலாளர் மந்திரி, மந்திரி புள்ள எம்பி, இளைஞரணியில பதவி இருக்கும், இல்ல மாவட்டத்துல பதவி. அப்ப ஃபண்டமெண்டலி இந்த ஜனநாயகத்துக்கான அளவுகோல்ன்றது என்னங்க? மன்னராட்சியின் விழுமியங்கள் தாங்க இது. மத்த கட்சியிலயாவது மத்த வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. திமுக முழுக்க முழுக்க குடும்ப ஆட்சியா போச்சுங்க. அப்ப இந்த கட்சி எதுக்காக இருக்கணும்? எதுக்காக இந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட? இதை கீழே இருக்கவன் கேட்க மாட்டானா? காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அண்ணா காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி இந்த 30 வருஷம் அடிப்பட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போய் எந்த பதவியும் அடைய முடியாம, ஒரு வட்ட செயலாளர் கூட வர முடியாம செத்தியா போறவன் எத்தனை பேர் இருக்கான் திமுகல? அவனுக்காக யார் பேசுறது? அந்த கட்சிக்காரனுக்காக நீ யார் அதை பத்தி பேசுறது? என்ன கேட்கறான்? ஏன்டா நான் பேசக்கூடாதா? ஒரு பிரஜையா நான் பேசுறேன். உனக்கு நிறைய எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன், 3 எலெக்ஷன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், அந்த உரிமையில கேட்கறேன்னு வச்சுக்கோயேன். நீ யார் அதை பற்றி கேட்குறதுன்னு ஒருத்தன் கேட்டான்னா, ஏன் கேட்கக்கூடாதுன்னா? நான் ஓட்டு போட்டால் நான் கேட்பேன்னா, நீ என் கட்சிக்காரனாலாம். ஜனநாயகத்தில் ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை உண்டு கேட்குறது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆஃபீஸ், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், யாராலும் கேட்க, எவன் வேணா கேட்கலாம். நீ ஓட்டு கேட்குறல, கெஞ்சுறீங்கல்ல, பிச்சை எடுக்கிறீங்களா, எங்ககிட்ட ஓட்டு கேட்குறீங்கல்ல, யார்கிட்டனாலும் கேட்க முடியும், எல்லாத்தையும் கேட்குறீங்களா, போகிற வரவன் காலெல்லாம் ஊடுறீங்கல்ல. அப்போ உங்களை எவன் கேட்கறது? அப்போ 50 வருஷமா 60 வருஷமா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதுலேயே இருந்து வாக்கு வங்கி அரசியல் வந்ததுலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து இருந்து ஒரு சொத்து சொகத்தை எல்லாத்தையும் கட்சிக்கு இழந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் அவனுக்கு வாய்க்கரிசி போடுவீங்க. ஒரு சராசரி திமுக தொண்டனோட குடும்பத்திலேருந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட் அவனுக்கு கிடைக்கும்.